வணக்கம் அன்பார்ந்த நேயர்களே. இன்றைக்கு எதை பற்றி பார்க்கிறோம்னா, வருகின்ற சுக்கிர பகவானுடைய கிரகப் பெயர்ச்சி. இந்த கிரகப் பெயர்ச்சியில ஒரு ஸ்பெஷல் ஒன்று இருக்கு. சரியான ஸ்பெஷல். குரு பகவான் காலபுருஷனுடைய 1ஆம் வீட்டில் இருக்கிறாரு. நல்லா பாருங்க, குரு பகவான் 1ஆம் வீட்டில் இருக்கிறாரு. அவர் நிற்கக்கூடிய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். சுக்கிர பகவானுடைய நட்சத்திரத்தில் அவர் நிற்கிறாரு. யாரு? குரு பகவான். அதே சுக்கிர பகவான் தாங்க குரு பகவானோட வீட்லேயும் வந்து நிற்கிறாரு. 1-9 தொடர்பு நம்மளுடைய அமைப்புக்கு பார்த்தீங்கன்னா 1-5-9 எந்த கிரகம் இருந்தாலும் நல்லது பண்ணுங்க. இது தாங்க விதி. அப்ப அந்த 9ஆம் பாகத்தில் சுக்கிர பகவான் குரு பகவானோட வீட்லேயும் பயணிக்கிறாருங்க. அப்ப இது ஒரு மிகப்பெரிய யோகங்க. வீடு கொடுத்தவரையே சுக்கிர பகவானுடைய கால் நட்சத்திரத்தில் பயணிக்கிறாருங்க. அப்ப இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பெயர்ச்சி நிறைய பேருக்கு நிறைய நல்ல பலன்களை கொடுப்பாருங்க. சுக்கிர பகவான்னா யாருங்க? காலத்திரக்காரகன். இவருக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க? காலத்திரக்காரகன்னு சொல்லுவாங்க. திருமணத்திற்கு ஆண்களுக்கு மெயினாக ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவானுங்க. ஆடம்பர பங்களா, ஆடம்பர கார் என உல்லாசமான வாழ்க்கை, இது எல்லாத்துக்கும் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் தாங்க. யாராவது ஜாதகம் பார்க்கும்போது பாருங்க, நமக்கு சுக்கிர திசை வந்துருச்சா, சுக்கிர பகவான் வராரா, ஏதாச்சும் யோகம் கொடுப்பாரான்னு ஜாதக நோட்டை எடுத்து முதல்ல பார்ப்பாங்க. ஏன்னா சுக்கிரன் வந்தார்னா உங்களை உல்லாசமாக வச்சுட்டு போயிடுவாருங்க. அதுவே குரு பகவான் உங்களுக்கு எப்போவுமே பணத்தையும் வருமானத்தையும் கொடுத்துட்டே இருப்பாருங்க. ஆனால் சுக்கிர பகவான் அப்படி இல்லைங்க. அவருக்கு நேரம் காலம் வரும்போது சுக்கிரனுடைய ஒளி ஒருத்தர் உடம்புல படுதுன்னா கண்டிப்பாக நிறைய நல்ல பலன்களை கொடுத்திருப்பாருங்க. அவங்க விதி ஜாதகத்தை படி பொருந்துங்க. அதே பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா நளினத்தன்மையும் அழகான தோற்றமும் கவர்ச்சி, வீரிய சக்தி, அறிவாற்றல், கணவனை அடையும் தகுதியும் சுகபோகங்களில் திளைத்து மகிழும் ஆற்றலையும் பெண்களுக்கு வழங்குவார். சுக்கிரன் என்பவர் இன்பம், மனித வாழ்க்கையில் அன்பு, பாசம், காதல் ஆகிய 3 இன்பங்களையும் அளிக்கக்கூடியவர் தாங்க இந்த சுக்கிர பகவான், போகங்களின் அதிபதி. அடுத்ததாக இந்த பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி வரை இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பெயர்ச்சி தாங்க. அன்பார்ந்த மீனம் ராசி அன்பர்களே, பொதுவாக மீனம் ராசி பார்த்தீங்கன்னா காலபுருஷனுடைய 12வது ராசி தாங்க இந்த மீனம் ராசி. எதிலுமே பாருங்க, புத்திசாலித்தனமான குணம் யார்கிட்ட இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மீனராசிக்காரங்கிட்ட தான் இருக்கும். நிறைய குணம் இருக்கும். பொதுவாகவே நல்ல இயற்கையான ஞான அறிவு இருக்கக்கூடியவங்க தான் இந்த கும்பம் ராசி அன்பர்கள். என்ன, இவங்க ராசிக்கு அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் வராருங்க. அப்போ எதிலுமே பொறுமையான குணம், தன்மையான சிந்தனை இருக்கிறவங்க தான் இவங்க. எப்போவுமே கோபத்தை காட்டவே மாட்டாங்க இந்த மீனம் ராசி அன்பர்கள். பொதுவாக இந்த மீனம் ராசிக்காரர்களுக்கு நல்லாவே ஒரு குணச்சிந்தனை இருக்கக்கூடியவங்க. அப்படி இருந்தாலும் இல்லைன்னா இவங்க பாருங்க, இவங்களுடைய குணம் இரட்டை குணமாக இருக்கும். இவங்க கிட்ட அதிகமாகவே இரட்டை குணம் இருக்கும். இதுதான் இவங்களுடைய பிரச்சனை. இவர் சொன்னாலும் கேட்டுப்பார், அவர் சொன்னாலும் கேட்டுப்பார். எதிலுமே ஒரு சரியான முடிவு எடுக்கும் தன்மை இவங்க கிட்ட கண்டிப்பாக இருக்காது. இந்த பிரச்சனை இந்த மீனராசிக்காரர்களுக்கு இருக்குது. அது மீனராசியாக இருக்கலாம் அல்லது மீன லக்னமாகவும் இருக்கும். இவங்க கண்டிப்பாக இவங்க கிட்ட இந்த பிரச்சனை இருக்குது. அதே போல் இவங்களுடைய குணம் பார்த்திங்கன்னா எப்பவுமே சிந்திக்கக்கூடிய குணம். எப்பவுமே இவங்க சிந்தித்துக்கிட்டே இருப்பாங்க. அதே போல் ஆழ்ந்த சிந்தனையில் பயங்கரமாக சிந்திக்கக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க.
ஆசிரியர் வேலையை பார்க்குறவங்க அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா, மீன ராசிக்காரங்களா தான் இருப்பாங்க. மீன லக்னத்தில இருப்பாங்க. அப்படி இல்லன்னா, மீன ராசிக்காரங்களாக இந்த ஆசிரியர் வேலையை பார்க்குறவங்க இருப்பாங்க. அதேபோல நிறைய சயின்டிஸ்ட்டு, இந்த மருத்துவத் துறையில எல்லாமே இருக்கக்கூடியவங்க இந்த மீன ராசிக்காரங்களா தான் இருப்பாங்க. அதேபோல வெளிநாடு, வெளியூர் போய் இவங்க பிசினஸ் பண்ணக்கூடியவங்களாக இந்த மீன ராசிக்காரங்க தான் மெயினா இருப்பாங்க. என்ன இவங்க கிட்ட நிறைய புத்திசாலித்தனம் பயங்கரமா இருக்கும். நல்ல டேலண்டான குணம் இருக்கும். அதேபோல இவங்க கிட்ட நிறைய ஆசைகளும் இருக்கும். பொதுவா இந்த மீன ராசிக்காரங்க இவங்க லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி வாழணும், அப்படி வாழணும் அப்படிங்கிற ஆசை இவங்க கிட்ட நிறையவே இருக்கும். பொதுவா இந்த மீனு எப்படி தண்ணீல ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்திற்கு ஓடிக்கிட்டே இருக்குமோ, அதே போல தான் இவங்களும் ஒரு இலக்க நோக்கி எப்பவுமே ஓடிக்கொண்டு இருப்பாங்க இந்த மீனராசி பிறந்துட்டாவே. இவங்க இந்த மீனராசியில பிறந்துட்டாவே எப்பவுமே ஓடிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதே போல இந்த மீனராசிக்காரர்களை பொறுத்தவரையில் போராட்டங்கள், தடைகள், பிரச்சனை அப்படின்னு எல்லாத்தையுமே இவங்க தாண்டி தான் ஆகணும், தாண்டி தான் வரணும். இந்த மீனராசிக்காரங்க மட்டும் இந்த தொடர்பு இவங்களுக்கு உண்டு. அதேபோல மருத்துவம், எழுத்துத்துறை, இரும்பு சார்ந்த தொழில் இது எல்லாத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, கொடிகட்டி பார்க்கக்கூடியவங்க இந்த மீனராசி அன்பர்களாக தாங்க இருப்பாங்க. அப்படி வரக்கூடிய இந்த சுக்கிரனுடைய கிரகப்பெயர்ச்சி மீன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றதையும் பார்க்கலாங்க. இப்ப கிரக அமைப்பு எப்படி எங்கெங்க சஞ்சனம் செய்யுது அப்படின்றதையும் பார்க்கலாங்க. ராகு முதல்ல சஞ்சனம் செய்யறாருங்க. அதேபோல மீனராசிக்கு 2வது பாகத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறாங்க மேசராசியில. அதேபோல 7வது பாகத்துல பார்த்தீங்கன்னா, கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறாங்க கன்னிராசியில. அடுத்ததாக 10வது பாகத்துல வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பகவானும், புதன் பகவான் மற்றும் சுக்கிர பகவான் 3 பகவான்களும் சஞ்சாரம் செய்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, தனுசு ராசியில 11வது பாகத்துல சூரிய பகவான் மீன ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறாருங்க. அதேபோல 12வது பாகத்துல சனி பகவான் உங்களுக்கு சஞ்சாரம் செய்கிறாருங்க மகரம் ராசியில. இனிமே உங்க எதிர்காலம் எல்லாமே அமைப்புகள் நல்லாவே இருக்குங்க மீனம் ராசிக்காரர்களே. நல்ல முன்னேற்றம், நல்ல ஆளுமை திறன் கண்டிப்பா உங்களுக்கு உண்டு. அப்போலாம் என்ன சொல்லுவாங்கன்னா, 7:30 சனி வந்துடுச்சுனாவே பாதிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா 7:30 சனியில விரய சனின்னு சொல்லுவாங்க. விரய சனினா விரய செலவு வரும், சரியான அனுகூலம் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகையால உங்களுடைய ஜாதகத்துல சனி பகவான் இருக்கிற இடத்தை பொறுத்து தாங்க விரய சனி வந்து உங்களுக்கு பாதிக்கும். ஸோ எல்லாருக்குமே வந்து சனி பகவான் பாதிக்க மாட்டாருங்க. பொதுவாக எல்லாருக்குமே தெரியும், சனி போல கொடுக்கக்கூடியவர் யாரும் இல்லை, சனியை போல கெடுக்கக்கூடியவரும் யாரும் இல்லைங்க. ஸோ அந்த சனி பகவான் நினைச்சிட்டாருன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நல்லதை அள்ளி கொடுக்கக்கூடியவருங்க, அனுகூலமான பலன்களும் கொடுக்குவாருங்க. அதே போல் உங்களுக்கு போன ஜென்மத்தில் வந்து உங்களுக்கு ஏற்பட்ட கர்மா வினைகள் அனைத்தையும் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு அதை வந்து செஞ்சுட்டு போயிடுவார். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கர்மகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த மீன ராசியை பொறுத்தவரையில், அதாவது உங்கள் ராசிக்கு சனி பகவானை பொறுத்தவரையில் பகை கிரகமாக இந்த மீனராசிக்கு இருக்குங்க. ஸோ தொட்டாலே 7:30 சனி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் சனி பகவான் உங்களுக்கு நிச்சயம் வெற்றியை தேடி கொடுப்பாருங்க. அதே போல் உங்களுக்கு லாபம், தொழில் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. சனி பகவான் உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு கணவன் மனைவி பிரச்சனை ஏற்கனவே இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்குங்க. உங்கள் தொழில் ஸ்தானம், வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு உத்தியோகம், ப்ரொமோஷன் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, இனிமேல் எந்த ஒரு துன்பம் வந்தாலும் சரி அது வெற்றியாக அமைச்சு கொடுக்கக்கூடியவர் தாங்க இந்த சுக்கிர பகவான். அடுத்ததாக வந்து உங்களுக்கு ராசிக்கு 10வது வீட்டில் தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன் செவ்வாயுடன் இருக்கிறதுனால உங்களுக்கு வேலையில், தொழிலில் உற்சாகம் ஏற்படுங்க. நம்ம ஏற்கனவே சொன்னது போல் உங்களுக்கு உயர் பதவி கிடைக்கலாங்க. அதே போல் 10ல் சுக்கிரன் உங்களுக்கு பதவி யோகத்தை தராருங்க. பணியிடத்தில் நீங்கள் வார்த்தைகளில் கவனம் தேவைங்க. தேவையற்ற வார்த்தைகளை விடாதீங்க. அமைதியான நிதானமாகவும் பேசுவது உங்களுக்கு நல்லதுங்க. அதே போல் முன்ன சொன்னது போல் தான் உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே வந்து பார்த்திங்கன்னா இருந்த பிரச்சனை எல்லாமே தீருங்க. அதே போல் உங்களுக்கு காதலுடன் சின்ன சின்ன ஊடல்கள் ஏற்பட்டாலும் அதை நீங்கள் சமாளிச்சிக்கிறது நல்லதுங்க. இந்த மீன ராசிக்காரர்கள் ஒரு சின்ன பரிகாரம் செய்யுங்க. மீனம் ராசிக்காரர்களே, வெள்ளிக்கிழமை நாளில் வந்து பசுவிற்கு நீங்கள் வெல்லம் வாங்கி தருவதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படுவதில் சில
பாதிப்புகளும் குறைஞ்சி உங்களுக்கு நன்மையை உண்டாக்குங்க. ஆக மொத்தத்தில் இந்த மீனராசிக்காரர்களை பொறுத்தவரையில் உங்களுக்கு எந்த ஒரு துன்பம், கஷ்டம் வந்தாலும் சரி, அதை அப்படியே வெற்றியாக அமைச்சு கொடுக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு சுக்கிர பகவான் இருக்கிறாருங்க. அதேபோல இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பெயர்ச்சி உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குங்க. வெற்றியாகவே அமையுங்க. அடுத்ததாக நாம் சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்கள் தாங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தின்படி மற்றவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் மாறுபடுங்க. இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பெயர்ச்சி மீனராசிக்காரர்களுக்கு சிறப்பாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.